இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை தந்தருள்வானாக. ஒரு பக்திமிக்க வணக்கசாலியான ஒரு பெண் இருந்தால் அவள் ஒரு பூனை வளர்த்தாள். ஆனால் அவள் அந்த பூனையை கட்டி போட்டு விட்டால் அந்த 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 பூனைக்கு அவள் நேரத்திற்கு சரியான உணவளிக்கவில்லை. அதனால் அது பசியால் இறந்து விட்டது. அதை அவிழ்த்து விட்டிருந்தாலும் அது தன் உணவை தேடி சென்றிருக்கும். இன்னொரு பெண் இருந்தால் அவள் ஒரு விலை மாது. அவள் ஒரு நாள் ஒரு வீதி வழியாக வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு நாய் ஒன்று தாகத்தால் ஒரு கிணற்றடியில் நின்று கொண்டிருந்தது. அது ஈர மண்ணை நக்கி கொண்டிருந்தது. அதன் பரிதாப நிலையை பார்த்த அந்த பெண் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அந்த நாயின் தாகத்தை தீர்த்து வைத்தாள். இவர்கள் இருவரும் தீர்ப்பு நாள் எனும் அந்த மறு உலகத்திலே இறைவன் முன் ஆஜரானார்கள். அப்பொழுது இறைவன் இவர்கள் இருவருக்கும் தீர்ப்பளித்தான். என்ன தீர்ப்பு என்றால், அந்த வணக்கசாலியான அந்த பெண் அவளுடைய இரக்கமற்ற செயலுக்காக இறைவன் அவளை நரகவாசி என தீர்ப்பு செய்தான். இன்னொரு பெண் அவள் ஒரு விலை மாது. ஆனால் அவளுடைய பாவத்தை இறைவன் மன்னித்தான். அவளுடைய அந்த கருணைமிக்க செயலை இறைவன் புரிந்து கொண்டவனாக அந்த பெண்ணுக்கு அவளை சொர்க்கவாசி என அவளுக்கு தீர்ப்பு செய்தான். ஆகவே உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டுவோம். இரக்கம், கருணை என்பது ஒரு மேலான நற்குணமாக இருக்கின்றது. அத்தகைய நற்குண மிக்க நல்ல மனிதர்களாக நாம் வாழ்வோம். வாழ்த்துக்கள்.